கலர் கரெக்டரே இல்லாமல் ஈவன் ஸ்கின் டோனில் மேக்கப் பண்ண முடியுமா? அதுவும் நல்ல பிக்மெண்ட்ஸ் இருக்கிற ஸ்கின்னுக்கு, அண்டர் ஐ ரொம்ப டார்க் இருக்கிற ஸ்கின்னுக்கு கலர் கரெக்டரே யூஸ் பண்ணாமல் ஈவன் ஸ்கின் டோனில் மேக்கப் பண்ண முடியுமா? இது பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிள். ஏன்னா அந்த ட்ரிக்கு தான் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்காக நம்ம சேலமில் நடக்கிற 1 டே மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் செமினாரில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஏன்னா நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறது. சம்டைம் ஆரஞ்சு ஆயிடுது, சம்டைம் எல்லோ ஆயிடுது, சம்டைம் பிக்மெண்ட்ஸ் மறையிறதே இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி சூப்பராக ப்ரொஃபஷ்னலாக மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இதில் 3 மேக்கப் சொல்லி கொடுக்க போகிறேன். ஒன்று ஃபுல் ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் பிரைடல் லுக், இன்னொன்று கிளாசி ஃபினிஷ் ரிசப்ஷன் லுக், இன்னொன்று க்ரூ மேக்கப். ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஃபுல் ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் அண்ட் ரிசப்ஷன் மேக்கப்புக்கு போடுற மாதிரி ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஹேர் ஸ்டைல். அதில் வந்து பேக் கோமிங், புல்லிங், ஸ்ப்ரெடிங், ட்விஸ்டிங் வந்துடும். ஹேர் ஸ்டைல் சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், மேக்கப்பில் உங்களுக்கு A to Z ப்ராடக்ட் நாலேஜ், இது போக வந்து சோஷியல் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வருது. அண்ட் ஒரு க்ரூ மேக்கப் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்பவே அட்வான்ஸாக இருக்க போது இது எல்லாமே சேர்த்து 2999 நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க சர்டிஃபிகேட்டோட. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.